ஹாய் ஓஸ் வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் வேக்னிங் வீடியோவில் நீ ஃபார்வர்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூட பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நீ ஃபார்வர் இந்த படத்தை அசோக் குமார் கலைவாணி இயக்கியிருக்காரு. இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஹீரோ ஒரு ஆப் டெவலப்பராக இருக்கார். லவ்வர்ஸ்க்காக நீ ஃபார்வர்ங்கிற ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு லவ்வில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எந்த பொண்ணையும் லவ் பண்ணதில்லை. அதனால் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுது. அதனால் ஹீரோ என்ன முடிவு பண்ணுறாருனாக்கா, நம்ம உண்மையிலே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்பை டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதே பேரலாக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹீரோயின் மூவி டைரக்ட் பண்ணுறதுக்காக ப்ரொடியூசருக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு லவ் ஸ்டோரி இருந்தால் கொண்டு வாங்க, உடனே ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் லவ்வில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நம்ம ஒரு பையனை லவ் பண்ணுவோம், அதை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி படம் பண்ணிவிட்டு மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டேட்டிங் ஆப்பில் சேட் பண்ணி மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அவங்க ப்ரொஃபஷனலுக்காக. கடைசியில் அவங்க ரெண்டு பேருமே உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க, நான் ஆப்புக்காக தான் உன்னை லவ் பண்ணேன், நான் மூவி டைரக்ட் பண்ணுறதுக்காக தான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் பார்த்தாக்கா அவங்க ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 hours, ஒரு 2 மணி நேரம். உங்களுக்கு லவ் மூவி பிடிக்கும் அப்படின்னாக்கா, லவ் மூவி எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னாக்கா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு லவ் மூவிலாம் பிடிக்காது, ஒரு சுவாரஸ்யம்லாம் இல்லை அப்படின்னாக்கா இந்த படம் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். இந்த படம் ஒரு மொக்கை தான். நான் படம் பார்த்தேன். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் படம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும், இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு பார்த்தாக்க அதுவும் இல்லை, ரொம்ப மொக்கையாக போகுது. எனக்கு படத்தில் ஒரே சீன் தான் பிடிச்சிருந்துச்சு, மற்றபடி எந்த சீனுமே எனக்கு பிடிக்கல. ஹீரோயினும் ரெண்டு பேர் பேசி லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோயின்ட்ட நம்ம டேட்டிங் ஆப்பில் தான் சேட் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்கள் மொபைல் நம்பர் கொடுன்னு வைப்பாங்க. நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு போவாங்க. நாளைக்கு பார்த்தோம்னாக்கா அந்த ப்ரொஃபைலை டெலிட் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டிங் ஆப்லேருந்து. ஹீரோ வெக்ஸ் ஆகி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொந்த ஊருக்கு போவார். அங்கே போய் பார்த்தாக்க ஹீரோயின் அவங்க வீட்டில் இருப்பாங்க, ஹீரோ வீட்டில். அந்த ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் பெருசாக எனக்கு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. ஹீரோவுக்கு ரூம்மேட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேர். அவங்க நிறைய பேர் காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் சிரிப்பு வரல. ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரூம்மேட் இருக்காங்க, அவங்களும் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கும் சிரிப்பு வரல. இந்த படத்தில் காமெடிங்கிற பேரில் மொக்கை போட்டு வச்சுருக்காங்க, எந்த காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் YG மகேந்திரன் ஹீரோவோட தாத்தாவை ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சீனியர் ஆக்டர். அவர் கொடுக்கப்பட்ட ரோல் ரீசெண்டாக பண்ணிட்டார். அவரோட ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது நிழல்கள் ரவி, ஹீரோவோட அப்பாவாக வராரு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் தான் வருவார். அவரோட போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அது மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் மொக்கை தான். இப்போ நமக்கு படம் பார்க்குற நமக்கே தெரியும், ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, கடைசியில் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுதான் படத்தோட கதையாக இருக்கும். எல்லாமே ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. இந்த படத்துலையும் அப்படி தான், ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் கடைசியில் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதுதான் இந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறனாக்கா ஒன்றும் பெருசாக இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மொக்க படம் தான் இந்த படம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, இது ஒரு மொக்க படம் தாங்க. லவ் படம் பிடிக்கும் அப்படின்னாக்கா நான் எப்படி இருந்தாலும் பார்த்துருவேன்னாக்கா சரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த படம் வேஸ்ட்டுங்க. இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வர நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.